ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக ஒரு கார்ட்போர்ட் கிராஃப்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு ரவுண்டாக தேவை. ஸோ அதனால் ஒரு பிளேட்டை வச்சு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து அந்த அட்டையிலேயே சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒன்று போல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணாலும் ஓகே, அல்லது இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒன்று போல் வர்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இது வந்து நமக்கு நிறைய பீசஸ் தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே இது மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு வரிசைக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு லைட்டாக அந்த 2 பீஸும் தனித்தனி இதுன்னு தெரிகிற அளவுக்கு கேப் விட்டால் போதும். அடுத்த பீஸ் வந்து நம்ம மேலே ஒட்டியிருக்க பீஸோட நடுவில் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டினா தான் நமக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸோட நடுவில் தான் அந்த கேப் விழுற மாதிரி அடுத்தடுத்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கீழே வரைக்கும் ஒட்டிடலாம். ஸோ நிறைய பீசஸ் வந்து ஒன்று போல் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதில் வந்து நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. சைட்லலாம் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராஸ் வரும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லைனா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பெருசு சிறுசுமாக அந்த எண்டில் முடிஞ்சால் தான் நமக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வர்ற மாதிரி பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். அழகாக ரவுண்டாக வந்துருச்சு. இது வந்து நம்ம செங்கல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இதில் கலர் பண்ண போகிறோம். ஸோ நான் கலர் பண்ணுறதுக்கு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு கலர் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். நான் வந்து அது செங்கல் மாதிரியே அந்த கலர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ப்ரௌன் கலர்லேயே இதில் வந்து கலர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒட்டின அட்டைக்கு மட்டும் இப்போ நான் கலர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அந்த கேப்பில் வந்து திருப்பி கலர் பண்ணிக்கிறேன். அதுக்குமே நான் வந்து ப்ரௌன் கலரில் தான் கலர் பண்ணுறேன். நீங்கள் அல்லது பிளாக் கூட யூஸ் பண்ணி லைட்டாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கார்ட்போர்டே தெரியாத அளவுக்கு ஃபுல்லுமே கலர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா காய விட்டுறலாம். இது காயறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி பென்சில்ட்டு நீங்கள் இதில் என்ன ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கலாம். நான் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்படி ரெட்டையாக வர்ற மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹச் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்க எல்லா லெட்டர்ஸையுமே தனித்தனியாக கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிட்டு கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் இன்னுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா பேப்பர் ஃப்ளவர்ஸ்லாம் செஞ்சு சைடில் ஒட்டிக்கலாம், அல்லது கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். இதை இன்னுமே டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு பின்னாடி டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட அப்படியே ஒட்டிக்கலாம், அல்லது சின்னதாக கயிறு கட் பண்ணி அதை பின்னாடி வச்சு ஒரு பேப்பர் சேர்த்து வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது ஆணியில் கூட நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.